நெகேமியா சரித்திர புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் வசனம் 43. நிஹெமாயா சாப்டர் 12 verse 43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. 52 நாளுக்குள்ளே நெகேமியா அநேக ஏக்கரைகள் நிறைந்த எருசலேமுடைய நகரத்துடைய வாளை கட்டி முடிச்சிட்டாரு 52 நாளுக்குள்ளே. இது உங்கள் மத்தியிலே அநேக வாரங்களாக அடியேன் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன். 52 நாள் அவர் அந்த ஒரு மதில் வேலையை முடித்திருந்தாலும் 53வது நாளோ அல்லது 54வது நாளோ அல்லது ஒரு வாரம் தாண்டியோ அவர் அந்த வாளுடைய டெடிகேஷன் வைத்திருக்க வேண்டும், அந்த வாளுடைய பிரதிஷ்டை வைத்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒரு வீட்டை கட்டினால் அல்லது ஒரு வாகனத்தை வாங்கினாலும் ஜெபத்திற்காக கொண்டு வருகிறீர்கள். ஏனென்றால் அந்த ஒரு வீட்டை அல்லது ஒரு வாகனத்தை நாம் கர்த்தரால் அருளப்பட்டது, இது கர்த்தருக்கென்று நேர்த்தியாக உண்மையாக பயன்படும் என்பதற்காக ஒரு பிரதிஷ்டை செய்வதற்கு, ஒரு டெடிகேஷன் பண்ணுவதற்கு, ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அந்த ஒரு கட்டடத்தையும் ஒரு வாகனத்தையும் பயன்படுத்துவோம். இவர்கள் யூதர்கள் அந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமாக அந்த விஷயத்துல ரொம்ப அதிகமா ஈடுபடுவார்கள். அவர்கள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர்கள் பிரதிஷ்டை செய்துதான் அடுத்த காரியம் செய்வார்கள். அதுல முக்கியமாக பிள்ளைகளுடைய பிரதிஷ்டை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் தன்னுடைய முதற் பேரான குமாரனாகிய சாமுவேலை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணினது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த முக்கியமான சம்பவம் தான் நாம் சபையிலே இன்றைக்கு கை குழந்தைகளை கர்த்தரால் அருளப்பட்ட குழந்தைகளை நாம் சபையிலே பிரதிஷ்டை செய்கிறோம். இப்படி அந்த மதிலை பிரதிஷ்டை செய்வது என்பது நெகேமியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா வேலை முடிஞ்சது, கதவுகள் எல்லாம் போடப்பட்டது, ஆட்கள்லாம் நியமிக்கப்பட்டது, எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் அந்த ஒரு மதிலுக்கு அடுத்த டெடிகேஷன் பிரதிஷ்டையை செய்ய வேண்டிய ஊழியத்துல அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு பெரிய குழப்பம், அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு பெரிய சஞ்சலம். அவருக்கு அந்த ஒரு மதிலை, அவர் கட்டின அந்த மதிலை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ற அளவுக்கு அவர் மனதில் ஒரு சந்தோஷமோ ஒரு நல்ல மனமோ ஒரு நல்ல எண்ணமோ அவருக்கு உண்டாகவில்லை. ஏனென்றால் மதில் கட்டப்பட்டிருந்தாலும் யூதர்கள் இன்னும் கர்த்தருக்காக தங்களை சமர்ப்பிக்கவோ பிரதிஷ்டை செய்யவோ இல்லை. ஆகையால் ஜனங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல், கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணாமல் தங்களுடைய வாழ்க்கையை யூதர்களை மறுதலிக்கிற வெறுக்கிற விரோதிகளுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் நெகேமியாவுடைய மனசுல இந்த மதிலை பிரதிஷ்டை செய்வதில் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆகையால் அதற்கு அடுத்த ஊழியத்தை அவர் செய்யாமல் அவர் இன்னும் கொஞ்சம் கூட தாமதமாக இருந்து 6ஆம் அதிகாரத்துல ஊழியம் முடிஞ்சது. 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்கள் மத்தியிலே 5-6 வாரங்களாக அவர் ஜனங்கள் தங்களை முதலாவது கர்த்தரத்திலே சமர்ப்பணம் பண்ண, ஜனங்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டாரையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ரிஃபார்மேஷன், ஒரு பெரிய புதுப்பிக்குதல், ஆத்துமாக்கள் உண்டாகிற அளவுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை வைத்து பயங்கரமாக ஊழியம் செய்கிறார். நெகேமியா எஸ்ராவை கொண்டு இதை உங்கள் மத்தியிலே அநேக வாரங்களாக போதித்து முடித்தேன். அப்படி ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை, அவருடைய பூர்வ பிதாக்கள் அவங்க முதுகுக்கு பின்னாடி போட்ட நியாயப்பிரமாணத்தை இந்த சந்ததியார் மறுபடியும் அவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து, இந்த நியாயப்பிரமாணம் தேவன் சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிப்போம் என்று புதிய உடன்படிக்கை செய்து அதுக்கு முத்திரை போட்ட காரியத்தை நான் உங்களுக்கு போன வாரத்திலே சொல்லி முடித்தேன். அப்படி ஜனங்கள் ரொம்ப அற்புத வண்ணமாக தங்களுடைய வாழ்க்கையில உண்டான ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். முதலாவது அவர்களுக்குள்ளாக உண்டான முதலாவது மாற்றம், நாங்கள் புறஜாதிகளுடைய பெண்களை எடுக்கவோ, எங்களுடைய பெண்களை புறஜாதிகளுக்கு கொடுக்கவோ, அல்லது புறஜாதிகளுக்கு இருந்து ஆண்களை எடுக்கவோ, எங்களுடைய ஆண்களை புறஜாதிகளுக்கு கொடுக்கவோ அப்படியாப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்த காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லி போன வாரத்தில் முடித்தேன். அதற்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்படி பார்த்தா ரூத்தை போவாஸ் திருமணம் செய்திருக்க கூடாது. ரூத் யாரு? யூதல் அல்லாத ஒரு ஸ்திரீ. என்ன அர்த்தத்துல அப்ப இந்த இடத்துல இவர்கள் கர்த்தரை அறியாத யூதன் அல்லாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணத்திலே உடன்படிக்கைக்குள்ளாக போக மாட்டோம் என்று இவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள் என்று போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கான அர்த்தம் கர்த்தரை அறியாத மக்கள் கிட்ட, கர்த்தரை அறிந்த மக்கள் திருமண உடன்படிக்கை செய்யக்கூடாது. அது ரொம்ப பெரிய ஆபத்து அன்பானவர்களே. இந்த விஷயத்த போன வாரத்துல உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொன்னேன். இது விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும். இதை நான் மாத்திரேன், உன்னால் ஆவாதுன்ற நான் தான்
அப்படியாப்பட்ட சாலோமோன் ஞானியை பத்தி 13ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுறாரு. அவன் அவ்வளவு பெரிய கர்த்தரை இந்த ஞானியா இருந்தாலும் இப்பிரபஞ்சத்தின் ஸ்திரீகள் அவனை கர்த்தர் விட்டு இழுத்து போனார்கள் என்று தான் சொல்லப்படுதே தவிர அவன் பெண்கள் இழுத்து கொண்டதாக சொல்லப்படவில்லை. அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் உலகத்தான ரட்சித்து உள்ள கொண்டு வரதோட வேலை அது திரித்துவத்தின் தேவனுடைய வேலை. அது உன் வேலை, என் வேலை கிடையாது. உங்க வேலை, என் வேலை ஜெபம் பண்ண ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை பரவணும். ரட்சிக்கிறது யார்? கர்த்தருடைய வேலை. அது கிறிஸ்துவை அஸ்திவார போடுறது ஏன் வேலை, நீர் பாய்ச்சிறது அப்போலுடைய வேலை, அதற்கு ஜீவனை கொடுத்து வளர செய்கிறதோ தேவனுடைய வேலை. இந்த வேலையை நீங்கள் யாரும் எடுக்க முடியாது. இது சொன்னா புரிஞ்சுக்கிறதுல சில விசுவாசிகளுக்கு. சோ அங்க சொல்ல போற அர்த்தம் கர்த்தரை அறியாத எந்த ஆத்மாவையும் கர்த்தர் அறிஞ்ச ஆத்மா திருமணம் செய்யக்கூடாது. ஆனா கர்த்தர் அறிஞ்ச எந்த மொழி பாஷை பேசுறவங்களா இருந்தாலும் திருமணம் ஜாரதமா செய்யலாம். கன்னடா பேசுற கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதரி, தமிழ் பேசுற கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதரன் திருமணம் செய்யலாம். எனவே நம்ம எந்த விதமான மொழி பாஷை வண்ணம் லிங்கத்தை கர்த்தருக்குள்ள இருக்கிற பார்க்க கூடாது. கர்த்தருக்குள்ளாக இந்த ஜாதி முதல்ல கொண்டு வரக்கூடாது. அது கண்டிப்பாக மறுதளிக்கிற ஒரு காரியம். இவ்விதமாக அவர்கள் முதலாவது உலகத்தாரோட கூட இருக்கிற ஒப்பந்தத்தை அவர்கள் தவிர்த்தார்கள். அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் கீழே பார்க்கும் பொழுது வசனம் 31 நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் புறஜாதியோடு கூட, நீங்கள் நானும் இன்றைக்கு புறஜாதியோட தான் வியாபாரம் வைக்க வேண்டியதா இருக்குது. நீங்க எங்க வேலைக்கு போறீங்க? கர்த்தர் அறிந்த ஒரு கம்பெனிக்கா? எந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்க? கர்த்தர் அறியாத ஆட்கள் கிட்ட தான் வேலை செய்றீங்க. அப்படி அவர்களும் கர்த்தர் அறியாத ஆட்கள்கிட்ட வேலை செய்தாலும் அடுத்து அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால், ஓய்வு நாள் அன்று நாங்கள் கர்த்தர் அறியாத ஆட்களோடு கூட எந்த விதமான வேலையை வைக்க மாட்டோம் என்று அதை தகர்த்து உலகத்தார்களிடம் முதலாவது பிரிய ஆரம்பிக்கிறார்கள். உலகத்தாரர் கூட ஒப்பந்தம் வைக்கிறது, உலக காரியங்களை விட்டு அவர்கள் முதலாவது வெளியே வர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தங்களை உலகத்தார்கிட்ட இருந்து வெளியே காக்கப்பட்டவருக்கு அவர்களுடைய அடுத்த போக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவாலயம். ஆகையால் 32 கீழே பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்துல ஜஸ்ட் ஞாபகப்படுத்தின்னு போயின்னு இருக்கேன். எனக்கு 12ஆம் அதிகாரம் 43 நான் வரணும். ஆகையால் கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னாக்கா எப்ப அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்களோ அவருடைய கண்கள் முழுக்க தேவாலயத்தின் மீது போகுது. ஆகையால் தேவாலயம் நடக்க வேண்டிய பலிகள், நியாயப்பிரமாணத்துல மோச கொடுத்தபடியே பலிகள், காணிக்கைகள், அங்க கொண்டு வர வேண்டிய முதல் ஈற்றுகள், அங்க கொண்டு போக வேண்டிய நம்முடைய முதல் பேரான பிள்ளைகளை கொண்டு போய் அங்க வச்சு அங்க செய்ய வேண்டிய சில பொருத்தனைகள், அதுக்கப்புறம் தேவாலயத்துல எரிய வேண்டிய பலிகளுக்கு அடுத்த கட்ட, அதுக்கப்புறம் தசமபாகம், ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம் எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியா செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ஒப்பந்தத்தை உடன்படிக்கை போட்டார்கள் சிறையிலிருந்து வந்த இந்த யூதர்கள். இவ்விதமாய் 10ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமாய் அவர்கள் எல்லாத்தையும் ஒப்பந்தத்தை போட்டு சைன் போட்டுறாங்க. இப்படி தேவாலயத்துக்கு செய்ய வேண்டியதும் தங்களுக்கு செய்ய வேண்டியதும் அவர்கள் வேதத்தை வைத்து சரி செய்து கொண்டார்கள். 3வது விஷயம் என்ன செய்கிறார்கள் என்றால் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல தேவாலயம் இருக்கிற எருசலேம்ல இருக்கிற, அதாவது மதில் கட்டப்பட்ட எருசலேம்ல இருக்கிற தேவாலய அக்கத்து பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா வெறும் நூற்றுக்கணக்கான முதல் 50,000 பேர் வந்தாங்க பாருங்க ஜெருபாபேலோட கூட எஸ்ரா புஸ்தகத்திலே. அதில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் மாத்திரம் தான் வசிக்கிறாங்களே தவிர காலியா கிடையாது அந்த இடம். ஆகையால் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது குறைஞ்சது 5,000 8,000 பேர் ஒட்டுமொத்த யூதர்களிலும் ஒரு கோத்திரத்திலையும் ஒரு குடும்பத்தாரிலையும் 10ல் ஒரு குடும்பத்தை கொண்டு எருசலேம்ல வாசம் பண்ணுவதற்கு எருசலேம்ல மெய்யான ஆத்துமாக்களை, அதாவது யூதர்களை கொண்டு நிரப்ப பார்க்கிறார்கள். நெகேமியா ரொம்ப உஷாரா டீல் பண்ணிக்கிறார். அது கடைசியில் உங்களுக்கு புரியும். 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா நெகேமியா ஒரு 2-3 வருஷம் கேப் எடுத்துன்னு 12 வருஷம் இந்த ஊழியம் முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கேப் எடுத்துன்னு திருப்ப அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுமாகுது அர்டக்சர்க்ஸஸ் என்று சொல்லப்படுகிற சக்கரவர்த்தி கிட்ட. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மறுபடியும் இங்க பிரச்சனை உண்டாகுது. அது 13ஆம் அதிகாரம் அர்த்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆகையால் அதுக்கு அர்த்தவரை நான் வைத்திருக்கிறேன். இவ்விதமாக 11ஆம் அதிகாரத்துல குறைஞ்சது 5,000 பேர், அதாவது 5,000 குடும்பங்களை எருசலேம்ல போட்டு 5,000 8,000 பேர்னு சொல்றாங்க சில பேர். அப்படி 8,000 குடும்பங்களை எருசலேம்ல போட்டு நிரப்புகிறார் நெகேமியா. பெஞ்சமின், யூதயா என்று சொல்லப்படுகிற கோத்திரங்கள்ல இருந்து ஆத்துமக்களை கொண்டு மாத்திரமல்ல, லேவியர், ஒட்டுமொத்த யூதேவை சூழ்ந்திருக்கிற லேவியர்கள், அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் எல்லாரையும் கொண்டு எருசலேம்ல வசிக்கத்தக்கதாக அவர் ரொம்ப பெரிய ஒரு வேலையில ஈடுபடுகிறார். இப்படி 12ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான இந்த சம்பவம் வருகிறது. இது முடிஞ்ச பிறகுதான், இவ்வளவு வேலை அவர் செஞ்ச பிறகுதான் மதியலுடைய டெடிகேஷன் வேலையை ஆரம்பிக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஷார்ட்டா நான் சொல்லி முடிப்பேன். ஃபியூ மினிட்ஸ் தான். ஓகே, அதுல இருக்கிற முக்கியமான கருத்தை மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷம் டைம் எடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஒரு மதில் வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பிறகுதான் அவர் இந்த மதிலுடைய டெடிகேஷன், இந்த மதிலுடைய
பிரதிஷ்டையை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஓகே, இப்போ நான் மேப் போட்டு காண்பிப்பேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். ஆல்ரைட், இது நீங்க ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். டெடிகேஷன் சர்வீஸ் இப்போ நடக்குது. அதாவது டெடிகேஷனாக்கா அந்த கட்டுன அந்த மதில் ரவுண்டா தெரிதா, மொத்தம் 10 கேட்டு. அந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்க இப்படி எடுத்தீங்கன்னாக்கா கவுண்டர் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃபிஷ் கேட், ஷீப் கேட், இன்ஸ்பெக்ஷன் கேட், ஈஸ்ட் கேட், ஹார்ஸ் கேட், வாட்டர் கேட், ஃபவுண்டன் கேட், டங் கேட், ஓகே, அப்புறம் வேலி கேட், ஓல்டு கேட். இது மொத்தம் 10 வாசல்கள் அந்த மதிலுக்கு. அற்புதமாக நெகேமியா 52 நாள் கட்டி முடிச்சுட்டு ஜனங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இப்போ அதை எப்படி டெடிகேஷன் செய்கிறார் என்று சொல்லி முடிச்சுட்டு அதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, 12ஆம் அதிகாரம். இப்போ ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு சாப்டர் 12 வசனம் 31 வாசிக்கிறேன். 12:31. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி, அலங்கம் புரியுதா? அந்த நீங்க பார்க்குற இந்த வால் தெரியுதுங்களே, அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி சோறு கிடையாது. ஏதோ அரடியில கட்டின அல்லது ஒரு அடியில கட்டின சோறு கிடையாது. அது வந்து பெரிய மதில். அது 15-20 அடி, ஒரு 2-3 வாகனம் போற அளவுக்கு மேல வந்து அந்த மதில கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன பண்றாரு, நெகேமியா அந்த மதில் மேல ஏத்துறாரு. ஏன் ஏத்துனாருன்றது இப்ப கடைசியில் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கும். நோக்கத்தோட செய்கிறார் நெகேமியா. அந்த மதில் மேல ஏத்துறாரு. மதில் மேல ஏறுற அளவுக்கு எங்க ஸ்டேர் கேஸ் போட்டாருன்னு தெரியல, ஆனா இங்க அங்க ஸ்டேர் கேஸ் இருக்குது. எங்கே அந்த இடத்துல வந்து படிகள் இருக்கு. எது மேல ஏறதுக்கு? மதில் மேல ஏறதுக்கு. எவ்வளவு அடின்னு தெரியல, 50 அடியா 60 அடியா 100 அடியா ஹைட்டான்னு தெரியல. அந்த மதில் மேல ஜனங்களை மேல ஏத்துகிறார். ஓகே, வசனம் 31. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். 2 கூட்டத்தை நிறுத்துறாரு. கூட்டம் என்று சொன்ன ஒண்ணு 50 பேர் கிடையாது அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான பேர்களை. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான பேரு, இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பேரை 2 கூட்டமாக நிப்பாட்டி, ஒரு கூட்டம் வந்து எஸ்ரா நடத்துறாரு, இன்னொரு கூட்டத்தை வந்து நெகேமியா நடத்துறாரு. அதை நான் கீழே வாசிக்கிறேன். 2 கூட்டத்தை பிரிக்கிறாரு. 2 கூட்டத்தை யாரு? துதி செலுத்துகிற கோயர்ஸ். எல்லாரும் எக்காலத்தையும் அநேக வாத்திய கருவிகளை வாசித்து கொண்டு கம்பீரமாய் கர்த்தரை பாடுற 2 கோயர் டீம் இது. புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் மதில் மேல ஏற்றிருக்கிறாரு. 2 கூட்டம். கீழே வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலது புறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டத்தார் யாரு? எஸ்ரா லீட் பண்ற கூட்டம். 2 கூட்டம் இருக்குது. 2 கூட்டமும் கோயரு கர்த்தரை துதி செய்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மதில் மேல, மதில் கீழே இல்ல, மதில் மேல. அந்த ஒரு கூட்டத்தார் குப்பை மேட்டுனா அது டங் கேட். கீழே இருக்குது பாருங்க, ரெஃப்யூஸ் கேட் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல உங்களுக்கு ரெஃப்யூஸ் வருதா? டங் கேட். சில இதுல ரெஃப்யூஸ் கேட் வரும். அது எங்க இருக்குது? கீழே இருக்குது. நன்றாக கவனிங்கள். ரெஃப்யூஸ் கேட் மேல எஸ்ரா லீடு பண்ற ஆயிரக்கணக்கான யூதர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி கம்பீரமாய் பாடல்களை பாடி இந்த டங் கேட்ல இருந்து அப்படியே மேல போறாங்க. எங்க? வேலி கேட். அப்படியே வேலி கேட்ல இருந்து மேல போனா ஓல்டு கேட். அந்த ஓல்டு கேட்டுக்கு மேல போனாக்கா ஃபிஷ் கேட். அங்க வந்து அவங்க நிக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் பாடல்களை பாடிக்கொண்டு வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு கம்பீரமாய் சத்தமிட்டு அந்த ஒரு கூட்டத்தார் அப்படி போறாங்க இந்த பக்கம். ஆல்ரைட், இன்னொருடைய கூட்டத்தார் வசனம் 37 வாசிடுறேன், உங்களுக்கு புரியும். 37 12:37. அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள். 38. துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். மேலகிற கூட்டத்தை கொண்டு போயிருந்து எஸ்ரா. 2வது கூட்டத்தை கொண்டு போயிருங்கிறது யாரு? நான் சொல்றது நெகேமியா. ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்பையை கடந்து அகல் மதில் மட்டும் நெடுக போய் 39. முதல் கூட்டத்தார் ரெஃப்யூஸ் கேட்ல இருந்து எஸ்ரா போய் வந்து ஃபவுண்டன் கேட்டு, வாட்டர் கேட்டு. ஏன்னா அந்த வாட்டர் கேட்டுக்கும் ஃபவுண்டன் கேட்டுக்கும் நடுவில் தான் தாவீதுடைய அரமனை இருந்தது. அவர் இருக்கும் பொழுது அந்த தாவீதுடைய அரமனை கிட்ட தான் அவர் கர்த்தருக்காக ஒரு கூடாரத்தை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தாவீதுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் கை ஃபுல்லா ரத்தம் சிந்தின கையா இருக்கிறது, ஆகையால் உன்னை கொண்டு நான் எந்த விதமான ஆலயத்தை கட்ட மாட்டேன், ஆனால் உன்னுடைய குமாரனாகிய சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று சொல்லி தேவாலயம் எங்க இருக்குது? மேல இருக்குது பாருங்க, டெம்பிள். அங்க கட்டப்பட்டது. ஸோ எஸ்ராவுடைய கூட்டத்தார் ஃபவுண்டன் கேட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் கேட்டு வழியா போயிட்டு ஹார்ஸ் கேட்டு, ஈஸ்ட் கேட்டு, இன்ஸ்பெக்ஷன் கேட் கிட்ட போய் நிக்கிறாங்க. இவர்கள் இந்த டங் கேட் திருப்ப வேலி கேட்டு, ஓல்டு கேட்டு, ஃபிஷ் கேட், அந்த மீன் வாசல் சொல்ல படிச்சு பாருங்க.
39. எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் ஆனானேயலின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். ஆட்டு வாசல்னு சொல்றது தான் ஷீப் கேட். ஸோ இப்படி 2 கூட்டத்தாரும் பாடல்களை பாடிக்கொண்டு கம்பீரமாய் மதில் மேல வந்து கரெக்டா போயிட்டு 2 பேரும் மேல சொல்லக்கூடிய இந்த ஷீப் கேட் இருக்கு பாருங்க, அந்த ஷீப் கேட் கிட்ட நிக்கிறாங்க. இது வந்து டெடிகேஷன் சர்வீஸ் ஆயிட்டு இருக்குது. எதற்காக இவ்வளவு பண்ணாரு? இவ்வளவு பண்ணும் பொழுது அந்த சத்தம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்ப நான் வசனம் 43 வாசிக்கிறேன். ஆரம்பத்துல வாசித்த வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அங்க உண்டான அந்த டெடிகேஷனுடைய அந்த ஒரு சத்தம், கர்த்தரை ஆராதித்த அந்த மகா சத்தம் வந்து ரொம்ப தூரத்திலே ஒட்டுமொத்த யூதர்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் கேட்கத்தக்கதாக மதில் மேலே எக்கால சத்தத்தை ஊதிக்கொண்டு வாத்தியக்காரர்களை வாசித்துக் கொண்டு ரொம்ப கம்பீரமாக இந்த ஒரு பிரதிஷ்டை ஊழியத்தை நெகேமியா செய்து முடித்தார். எதற்காக மதில் மேலே ஏறினார் என்பதற்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், இப்பொழுது புரியும். ஏன் தெரியுமா மதில் மேலே ஏறினாரு நெகேமியா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் உங்களுக்கும் எனக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான யூதர்கள் எதற்காக மதில் மேலே ஏற்றினார்? வாத்தியர்கள் ட்ரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த காலகட்டத்துல பயங்கர சத்தம், கம்பீரமான சத்தம் உண்டாகிற அளவுக்கு மதில் மேலே ஏறினார். அதற்கான காரணம் நெகேமியா 4 வசனம் 1-3. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை செம்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடங்கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். என்ன சொன்னாங்க? அவங்க கட்டினு இருக்கிற அந்த 52 நாள் வேலை இருக்குது இல்லையா, அந்த டைம்ல இவங்க பேசுற பேச்சு, விரோதிகள் பேசுற பேச்சு. கட்டினால் என்ன? அது மேல ஒரு நரி, ஜாக்கல், குட்டி நரி, நாய்க்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி நரி அது மேல ஏறினால் அந்த மதில் இடிந்து போகும் என்று அவர்கள் செய்கிற அந்த மதில் கட்டட வேலையை வந்து அந்த அளவுக்கு அலட்சியமாய் அவர்கள் பேசினார்கள். ஆனா மேல ஏறி எவ்வளவு பேரு? நரி ஏறலங்க, நாய் ஏறல. ஆயிரக்கணக்கான யூதர்களை நெகேமியா மேல ஏத்தினார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் திருமணம் ஆயிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்துல ரொம்ப பயங்கரமாக கடினமான வறுமையை தத்தளித்தார். அந்த மனுஷனுடைய கடினமான திருமணமான பிறகு அவனுடைய கடினமான கஷ்டத்தை இன்னொரு சகோதரன் பார்த்து என் காதலை கேட்க சொன்ன வார்த்தை, இவனுடைய லைஃப், என்னுடைய குடும்ப வாழ்க்கை அடுத்து கட்டத்துக்கு போகுமா என்னன்னு தெரியாது, அவனுடைய குடும்ப வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை முன்னேற வாய்ப்பில்லை என்று சொன்னான். இதுக்கு அடியேன் அவனுக்கு கொடுத்த பதில், அவன் தனிமையாக இல்லை, அவன் சத்தியமுள்ள வேதாமத்தின் தேவனை பிடித்திருக்கிறான். பார்க்கறதுக்கு நிறைய ஏறினாலும் ஒடிரமாத்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா அவனுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுறது சத்தியமுள்ள கர்த்தர். உன் பார்வைக்கு இடிஞ்சு போற மாதிரி தான் இருக்குது, அலட்சியமாக தான் இருக்குது, அவலட்சணமா தான் இருக்குது, நீ கேலி பரிகாசம் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. அவன் கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனா ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், நீ சொல்வது 100% நடக்க வாய்ப்பில்லை. காரணம், அவன் குடும்பத்தை கட்டுற கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். நிச்சயமா கட்டிடுவாரு, அவன் முன்னாடி வந்து நிறுத்துவாரு. நீ சொன்ன பாரு, இவங்க சொன்னது போல நான் நரி ஏறுமா அவன் குடும்ப வாழ்க்கையில என்று. நரி இல்லையா, யானை கூட ஏறும். அந்த அளவுக்கு தெம்புலனா கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அவன் நம்பி இருக்கிறது கர்த்தரை. நெகேமியா என்பதான ஒரு மனுஷன், அன்பானவர்களே, நான் எல்லாரும் சொல்லவில்லை. நெகேமியாக்கு ரொம்ப வலகரமாக சாத்து கொடுத்தது எஸ்ரா. இவங்க 2 பேருடைய இருதயம் மதில் போல கர்த்தரை சார்ந்து கட்டப்பட்டிருந்தபடியால் கர்த்தர் அந்த மதிலை கட்டினார். நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால், அன்பானவர்களே, ஒன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், கூட கருவம், பக்கத்துல இருக்கிறவன், ஊர்ல இருக்கிறவன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவார்கள். அவன் பேசுற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தெரியலாம். ஆனா உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் இந்த மதில் போல அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கணும். அதுக்கான கடைசியில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படியாப்பட்ட ஒரு மதில் போல உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் உலகத்துடைய பொல்லாத காரியங்கள் உள்ள நொழியாதபடிக்கு நம்முடைய இருதயம் மதில் போல காக்கப்பட்டிருக்கணும். ஏன்? கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார், நிச்சயமா கட்டுவார். ஒரு நாள் நம்மை பரிகாசமா பேசினுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார்.
ஏன்னா கட்டுறது அவர், நான் நம்பி இருக்கிறது அவரை நிச்சயமா கட்டுவார். அதான் தான் இயேசுநாதரை பத்தி சொன்ன வார்த்தை என்ன? வேணாம் என்று புறம்ப தள்ளின கல்லே அஸ்திபாரத்திற்கு மூல கல்லாயிடுச்சு. யார் தள்ளிந்து? யூதர்கள். செத்தாயா, முடிச்சிட்டோம் ஸ்டோரி. முடியல சார், நீ அஸ்திபாரம் போட்டிருக்கிற, எலும்புறாரு பார் 3வது நாள்ல, உன் பார்வைக்கு செத்துட்டா. அப்படி சாவுல அவரு பயங்கரமான வேலையை முடிச்சிருக்கிறாரு. சாவு நிமித்தமாக அவருடைய உயிர் தெழுதலாம் ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டு சபை கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு சபை பழைய ஏற்பாடுபடி அல்ல, இன்றைக்கு சபை மோசை மேல அல்ல, இன்னைக்கு சபை யார் மேல அல்ல, பழைய ஏற்பாடுல எந்த ஆத்துமாக்கள் மீதும் அல்ல. சபைக்கு அஸ்திபாரம் யார்? மூளைக்கல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கட்டியது யார்? பிதாவாகிய தேவன். ஆகியோர் ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும், இவர்கள் மதில் வேலையில் ஈடுபடுவதற்கு முந்தி நெகமியாவுடைய இருதயம் மதில் போல கட்டப்பட்டிருந்தது, அசைக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள், ஆயிரக்கணக்கான குறைகள், ஆயிரக்கணக்கான பயமுறுத்துதல், ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு கூட விஷயங்களை கேட்க வச்சு கூடுகுருங்களை எழுப்பி விட்டு பற்பல ஒரு தொந்தர்களை நெகமியாக்கு செய்ததை நாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். கூடுகுருங்களை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் சொன்னதாக சொல்லி அனுப்புறது நெகமியா பட்ட உபத்திரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனா நெகமியா கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய இருதயத்தை அலங்கத்தை போல கட்டி வைத்திருந்தான். அவருடைய இருதயம் எந்த இடத்திலும் ஓட்ட ஒரசல் இருக்கவில்லை. அதனால வெளியே இருக்கிற மதிலை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஆகையால் தான் உங்க இருதயமும் என்னுடைய இருதயமும் கர்த்தரை சார்ந்து துட நம்பிக்கையோடு கூட இருந்தால் நிச்சயமா கர்த்தர் கட்டிடுவார். கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது பொறும்பு இருக்கிற ஆட்களை பத்தி அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. விரைந்த மாதிரி பயமுறுத்துற வெள்ளத்தை ஈடுபடுவார்கள். கர்த்தருக்கு தேவையாகிறது என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களுடைய இருதயம் அவரை நம்புற அந்த விசுவாசத்தில் திருடமாக இருக்க வேண்டும். இருந்து பாருங்கள், அவர் கற்றாரா இல்லையான்றது. நிச்சயமா கட்டி எழுப்பிடுவார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ண? காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த ஒரு வேலை மாத்திரம் நீ செய்யன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்துவம் சொல்றதுனால உன்னுடைய இருதயம் ஒடிய வேண்டாம். மத்துவம் பேசுற இப்ப இருக்கிற நிலவரத்தின் நிகழ்வான காட்சியை சொல்லி உன் இருதயத்தின் அஸ்திபாரத்தை ஆட்டுவதற்கு இடம் கொடுக்காத. அத்த மாத்த திருடமா வை, காத்துக்கொள். நீ அப்படி காத்து கொண்டால் கர்த்தர் கற்ற வேலையில ஈடுபடுவார். நிச்சயமா குடும்பத்தை கட்டுவார். நிச்சயமா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். நிச்சயமா கர்த்தர் அவருடைய சபையும் கட்டுவார். உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நிச்சயமா கர்த்தர் கட்டுவார். அலங்கோலமா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, அலங்கோலமா இருக்கிறதை அலங்கோலமா சொல்வார்கள். சொல்லட்டுமே, ஒன்னும் பிரச்சனை. அவங்க பார்வைக்கு அப்படித்தானே இருக்குது. ஆனா முடிவு அதுதானா? இப்ப இருக்கிற அலங்கோலமான காட்சியை பார்த்து இவனுடைய முடிவு மோசமா இருக்கும் என்று அவங்க சொல்றதுபடி நடக்காது. என் கர்த்தர் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று. அப்படியே ஆகும். அது அப்படியே ஆகட்டும். நீதிபரர் பேசட்டும், நீதி விளங்கும். நீ இப்ப பார்க்கறத பத்தி பேசுற, அதை வச்சு நீ சொல்லப்படுற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன், வரப்போற காரியம் இப்படி ஆக போது பாரு வாழ்க்கைன்னு யாராவது சொன்னால் அது ஏத்துக்க வாய்ப்பே இல்லை. வரப்போறது என் கர்த்தர் கொண்டிதான் தெரியும். அவர் சொல்லட்டும், அதுபடிதான் என் வாழ்க்கை இருக்கும். உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இப்பொழுது சொல்லுகிற நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கலாம். மத்தவங்க பரிகாசமா பேசுற மாதிரியும் இருக்கலாம், குறை பேசுற மாதிரியும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் இருதயத்தை 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆகையால் இருதயம் ஒடிந்து போற அளவுக்கு எந்த காரணத்தை கொண்டு இப்பிரபஞ்சத்தின் நிலவரங்களை குறித்து கண்டு நீ பயப்படாதே. செய்திகள் எல்லாமே பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப அதிகமாய் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. குடும்பம் கட்டப்படுமா, குடும்பம் எழும்புமா, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முடியுமா என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பயமுறுத்துதல் அத்தியதிகமா இருக்கிறது. கேவலமா பேசுற விஷயங்கள் அத்தியதிகமா இருக்கிறது. அவலட்சணமாய் பேசுற காரியங்கள் அத்தியதிகமா இருக்குது. ஆனா கர்த்தர் உயர்த்தினதுக்கு அப்புறம் நீ பேசின வார்த்தையை உன்னால் எப்படி வாங்க முடியும்? அதை எப்படி சரி செய்ய முடியும்? கர்த்தர் ஒருவனை திட்டினால் அவருக்கு தெரியும் அவன் அப்படிதான் இருக்கணும், அவர் திட்டுட்டோம். ஆனா நீங்கள் நானும் இப்ப இருக்கிற ஒரு அவலட்சணமான நிலையை கண்டு அவரை சபித்த பிறகு கர்த்தர் அவனை உயர்த்திட்டாக்கா, அந்த சாபமுள்ள வார்த்தையை நீங்கள் நானும் எப்படி அதை சரி செய்ய முடியும்? ஆகையால் தான் உன்னுடைய வார்த்தையினாலே நீ நீதிமன் என்று எண்ணப்படுவாய், உன் வார்த்தையினாலே நீ நரகாக்கினைக்குள் படுவாய், உன்னோட வார்த்தை உனக்கு சாட்சி நிற்குதுன்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் அன்பானவர்களே, எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய இருதயம் அசைவுக்குள் போவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. பழைய பாவங்கள் இருக்குது, அதை வச்சு சில பேர் பேசட்டும், அது உண்மைதான். ஆனா வருங்காலத்தை பத்தி அவங்க நிர்ணயிக்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை. வருங்காலத்தை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கிறதோ, வருங்காலத்துல கொண்டு போய் அழிவுக்குள்ளாக சேர்க்கிறதோ நம்முடைய கரத்தில் இருக்கிறது.
உங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் நல்ல பாதுகாப்பான உயர்ந்த நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமா, கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், உன் இருதயம் கலங்காதபடிக்கு அதை எல்லா காவலோட காத்துக்கொள், நான் கற்றன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகையால் தான் பயமுறுத்துற சம்பவங்கள் சீஷர்கள் எப்போதெல்லாம் கண்டார்களோ கர்த்தர் அதட்டினார். சமுத்திரத்தை பார்த்து பயந்த காரியங்கள், உணவு இல்லை சாப்பிடுறதுக்கு, இவ்வளவு பேருக்கு எப்படி உணவு தருது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த நேரத்துல, உன் இருதயத்திலே விசுவாசம் இல்லை, என்ன அர்த்தம்? ஏன் உன் இருதயத்தை இடிக்கிற அளவுக்கு இந்த சம்பவங்கள் இந்த காட்சிகள் உனக்கு, நீ அதுக்கு இடம் கொடுக்குற? வறுமையை பார்த்து உங்க உள்ளத்துல ஏன் இடம் கொடுத்துன்னு இருக்கிற? ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே எதற்காக நீ எத்த உடனே உன் கற்பனைக்குள்ள போயிட்டு ஆழ்த்தன வாழ்க்கை அப்படியே போறன்ற கர்த்தர். வாழ்க்கையை நடத்துறது நம்முடைய கர்த்தர். அன்பானவர்களே, கண்டிப்பா கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாளைக்கே காணாம போயிடும். கர்த்தருடைய புதிய கிருபை நாளைக்கு விளங்க பண்ணினாருனாக்கா இந்த 7 விஷயமும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனா கர்த்தர் நம்முடைய முடிவை பேசுவார். சோ உங்க இருதயத்தை மாத்திரம் காத்து கொள்ளுங்கள். ஆட்களுடைய ஜனங்களுடைய எந்த வார்த்தையும் உங்க இருதயத்தை அசைக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? அவங்க பேசுறது ஒருவேளை அப்ப இருக்கிற நிலவரமான விஷயமா இருக்கலாம், சந்தோஷம். ஆனா விசுவாசிகள் என்ன பேசும்? உன் நிலைமை எப்படி இருக்குது, பயப்படாத. கர்த்தர் சொன்னது போலத்தான் ஒரு விசுவாசி சொல்லுவான். இன்னொரு விசுவாசி பலவீனமா இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார், உயர்த்துவார். அப்படி அல்லவா ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து பேச வேண்டும்? அல்லது நம்மை தரமட்டமாக தாழ்வாக நம்முடைய இருதயத்தை பயமுறுத்துற அளவுக்கு யாராவது ஏதாவது பேசினால் அப்பொழுது உங்க இருதயம் ரொம்ப அஸ்திபாரம் போட்டு எழுப்பின மதில் போல இருக்க வேண்டும். நீ பேசினாக இருக்கட்டும், அது நான் காதிலே போடுறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நான் காது முழுக்க கேட்க ஆசையா இருக்கிறேன். சங்கீதம் 147 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மீது பிரியமா இருக்கிறார். அதுக்கு நீங்க மேல வாசிங்கன்னா பயங்கரமா வாசிக்கிட்டான். 147 147 சங்கீதம் வசனம் 9 வாசிக்கிறேன். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காகை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். யாரு? அதான் இயேசு நான் சொன்ன வார்த்தை என்ன, வானத்தில் இருக்கிற பறவைகளை பாருங்கள், காகை குஞ்சுகளுக்கு கர்த்தர் என்ன தராரு? ஆகாரத்தை தருகிறார். அது கூப்பிடுதான் அவரை. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். யாரு? இப்ப இருக்கிற உலகத்தார் பேசுறாங்க தெரியுமா? அவன் பாத்தியா எப்படி இருக்கிறான்? அவன் லைஃப் பாத்தியா எப்படி இருக்குது? அப்படி நம்முடைய சுய பலத்தை, மனுஷனுடைய சுய வல்லமையை, மனுஷனுடைய சுய செல்வத்தை, மனுஷனுடைய சுய வருமானத்தை, அவன்கிட்ட இருக்கிற தொகையை பார்த்து மத்தவங்களை விசுவாசிகளை கம்பேர் பண்ணி மட்டமா பேசுறாங்க தெரியுமா? கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பிரியப்படுகிறவர் அல்ல. கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. அப்படியா பேசுறது நீ? அவன் எப்படி இருக்கிறான் பாத்தியா? நீ எப்படி இருக்கிற பாத்தியா? கர்த்தர் அப்ப எதுல பிரியப்படுகிறார்? வசனம் 11 எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இருதயத்தை மகிழ பண்ணுகிற வசனம் இது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்னவா இருக்கிறார்? கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதிரி 7 விஷயத்த பேசியிருக்கிறாரு நம்முடைய பிரதமர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு உமக்கு பயப்படுகிறேன், இந்த 7 விஷயத்திற்காக அல்ல. ஆகையால் உங்களுடைய கிருபை நீர் கொடுத்தால் அது காணாம போயிடும். கர்த்தர் அப்படியாப்பட்டவர்கள் மீது பிரியம். அதுதான் கர்த்தருடைய விசுவாசத்தில் இருதயம் திருடமா இருப்பது என்பதற்கான அர்த்தம். எந்த செய்தி கேட்டும் பயப்பட மாட்டான். பயப்படுது யார் கொண்டி? கர்த்தரு கொண்டி. எந்த அர்த்தத்துல? எங்க அவிசுவாசமா நான் செயல்பட்டுன்ற பயம் இருக்கணும். இன்னைக்கு நான் அவிசுவாசமா இருக்கிறேன்னா விசுவாசியா இருக்கணும். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அந்த பயம் நம்மள பாவம் செய்யாதபடிக்கு காக்குது. அதாவது இருதயத்துல அவிசுவாசத்தை ஏத்தாது, உள்ள விடாது. ஆகையால் உங்களுடைய இருதயத்தை மதில் போல காத்து கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் திருச்சபையும் கர்த்தர் மெய்யாகவே கட்டுவார். ஹல்லேலூயா.